சங்கீதக்காரன் இப்படி சொன்னான் 136. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர், சகலத்தையும் படைத்தவர், ஆச்சரியத்தின் தெய்வம். அவர் ஆல்பா, அவர் ஒமேகா, அவர் ஜீவ அப்பமாயிருக்கிறார். அவர் என்னுடைய கிறிஸ்து, என்னை இரட்சித்தவர், என்னை விடுவிக்கிறவர். அவர் சர்வ வல்லவர், எல் ஷடாய். அவர் உயர்ந்தவர், எல்லா நாமத்திலும் மேலான நாமம் உடையவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், சகலத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ள தெய்வம் அவர். எத்தனை பேர் இன்னைக்கு அவரை பாடலினூடே in many ways we glorify him, பாடல்களினூடே அவரை மகிமைப்படுத்தணும். கர்த்தரை துதிக்கிறவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். பாடுவோம், துதிப்போம், அவர் நாமத்தை உயர்த்துவோம். பழைய பாடல், எந்த அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அவர் நம்மோடு இருக்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு வெற்றியை தருவார். சத்ருவின் எல்லா சலசலப்புகளும் இயேசுவின் நாமத்தில் ஓய்ந்திருக்கும். எல்லா புயல் காற்றுகளும் அடங்கட்டும். கர்த்தர் பெரும் ஜெயத்தை நமக்கு தருவாராக. சேர்ந்து பாடுவோமா? தேங்க்யூ லார்ட். அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பு. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவனாம் தீரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இவனாம் தீரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. கனகப்பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. கனகப்பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூட்டாய் மாற்றினாரே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அவர் நீரூட்டாய் மாற்றினாரே. காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன்
அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பு. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் முடிப்போம். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் முடிப்போம். என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன், அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தால். ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தால். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார், சந்ததம் மகிழ்ச்சி அடைவார். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார், சந்ததம் மகிழ்ச்சி அடைவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. கரங்களை உயர்த்தி இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவனாம்
நேரத்தில் நியாயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இவர் நியாயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆமென். எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன். எல்லாருக்கும் தெரியும். வாய்களை திறந்து பாடுவோமா? ஸ்தோத்திர பலி செலுத்துகிறவன் தேவனை. Just honor him today early in the morning. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன், நான் உம்மைத்தான் தேடுகிறேன். எனது மணவாளனே, எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, நான் உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் அன்பை பாட பாட என் இதயமெல்லாம் இனிக்குதையா, என் இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, நான் உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. உம்முகம் இயேசுவே, உம்மழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே, உம் பாதம் அமரணுமே, நான் உம் சித்தம் அறியணுமே. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இனியவரே இயேசையா, நான் உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். என் வாயின் சொற்கள் எல்லாம் அது ஏற்றனவா இருப்பதாக. என் வாயின் சொற்கள் எல்லாம் அது ஏற்ற
சந்தனவாய் இருப்பதாக எனது மணவாளனே என் இதய ஏக்கமே இனியவரே இயேசையா நான் உம்மைத்தான் தேடுகிறேன் இயேசுவே நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன் அழகெல்லாம் மற்று போகும் எழிலெல்லாம் ஏமாற்றமே அழகெல்லாம் மற்று போகும் உலக எழிலெல்லாம் ஏமாற்றமே உம் அன்பு மாறாதையா அது ஒரு நாளும் அழியாதையா உம் அன்பு மாறாதையா அழியாதை எனது மணவாளனே என் இதய ஏக்கமே இனியவரே இயேசையா எவரே இயேசையா நான் உம்மைத்தான் தேடுகிறேன் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன் எனது மணவாளனே எனது மணவாளனே என் இதய ஏக்கமே இனியவரே இயேசையா நான் உம்மைத்தான் தேடுகிறேன் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா எல்லாரும் சேர்ந்து குரல் எழுப்பி இயேசுவே ஹalleluya 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 ஆமென் thank you jesus எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்வோமா தன்னை மகத்துவம் உள்ள பதவி எங்களுக்கு தந்தீங்களே எங்களை நினைத்து எங்களை வாழ வைத்து இத்தனை நிறைவோடு எங்களை ரட்சித்து நடத்தி வந்த உங்க கிருபைகளுக்கு நன்றி நீர் பெரியவர் நீர் உயர்ந்தவர் நீர் மாறாதவர் ஹல்லேலூயா வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாறா உண்மை நாதனே வாக்க நம்பி வந்து நிக்கிறோம் எத்தனை பேர் நம்புறீங்க தேவ பிரசன்னம் இருந்தா எல்லாத்தையும் ஜெயிக்கிற கிருபைய கடவுள் தருவார் கரங்களை தட்டி ஆமென் சொல்லுமா இயேசுவே நீ பெரியவர் இயேசுவே நீர் பரிசுத்தர் இயேசுவே நீ நல்லவர் இயேசுவே நீ வல்லவர் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல ஆவி மாறி ஊற்றுமே இந்த வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல ஆவி மாறி ஊற்றுமே இயேசுவே இயேசுவே நீ பெரியவர் இயேசுவே நீர் பரிசுத்தர் இயேசுவே நீ நல்லவர் நல்லவர் இயேசுவே வல்லவர் இந்த வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல ஆவி மாறி ஊற்றுமே இந்த வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல ஆவி மாறி ஊற்றுமே வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாறா உண்மை நாதனே
வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே, இந்த வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுமே, இந்த வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். இந்த வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுமே, இந்த வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே, ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே, ஜீவன் பெற என்னை நடத்தும். கையை தட்டி இயேசுவே நீ பெரியவர், பெரியவர், நீர் பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே, ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே, ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே இயேசுவே நல்லவர், இயேசுவே நீ வல்லவர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே, ஜீவன் பெற என்னை நடத்தும். இந்த ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே, ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே, ஜீவன் பெற என்னை நடத்தும். இரண்டு கரங்களை உயர்த்தி இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே, ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே, ஜீவன் பெற, ஜீவன் பெற என்னை நடத்தும். உங்க திருநாமம் தொடர்ந்து மகிமைப்படணும். தேசமெங்கும் உம்மை குறித்த ஞானம் மலை போல வளரட்டும். உங்க திரு சமூகத்தில் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. வாழ்க்கையின் சில பாடங்களையும் உங்களுக்கு தெளிவாக கற்றுத்தந்து வருகிறோம். இன்றைக்கு அதை இன்னொரு பாகம் தொடர்கிறேன். தலைப்பு இப்படி சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் நம்ம கூட இருந்தால். பக்கத்தில் சொல்லுங்க, அவர் என் கூட இருக்கிறார். அவர் கூட இருந்தாவே எல்லாமே நல்லா ஆயிடும். வாழ்க்கையின் எல்லா பகுதிகளும் நல்லாயிடும். யோசேப்பு பல சோதனைகளை ஜெயித்தான். 17வது வயதில் துன்பங்களை தொடங்கி 30வது வயதில் அவருடைய லட்சியக்கரை சேருகிறார். அவரை குறித்த டெஸ்டினேஷன் லட்சியக்கரை, அவர் பரவோனின் அரமனையில் எகிப்தினுடைய 2வது அதிபதியாக அவர் வீற்றிருக்க வேண்டும் என்று தேவன் அவனை குறித்து கண்ட கனவின் உயரத்தில், மலை உச்சியில், ஆமென், கர்த்தர் நினைத்த நிர்ணயத்தில் கர்த்தர் அவனை வைத்தார். He stepped into his destination at the age of 30. உங்களை இயேசுவின் நாமத்தில் உற்சாகப்படுத்துகிறேன். நீங்களாம் 25வது வயதிலேயே கர்த்தர் நிர்ணயித்த கரையில நீங்க நிற்கணும். And then he fulfilled that destiny for the rest of his life. அந்த கரையில் நின்று கொண்டு மிச்சமாய் தன் வாழ்க்கையின் பாகங்களெல்லாம் அந்த அரமனையில் நின்று கொண்டு நிறைவேற்றி முடிக்கும் திறனை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். ரோமர் 5 ஆழமாய் உங்களுக்கு போதித்தேன்.
உங்கள் நினைவில் இருக்கும் உபத்திரவங்கள் பொறுமையையும், பொறுமை குணங்களையும், குணங்கள் நம்பிக்கையையும், நம்பிக்கை ஒரு நாளும் நம்மை ஏமாற்றாது என்று ஆழத்தோடு உங்களுக்கு பேசினது உங்கள் நினைவில் இருக்கும். கர்த்தர் நம்ம கூட இருந்தாதான் அந்த வாழ்க்கை செழுமை நிறைந்த வாழ்க்கை. பைபிளில் நான் காட்டுகிறேன். 39ஆம் அதிகாரம் ஆதியாகமத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்க போறேன், கவனிங்கள். 1ஆம் வசனம். Now Joseph had been taken down to Egypt, and Potiphar, an officer of Pharaoh, captain of the guard, an Egyptian, brought him from the Ishmaelites who had taken him down there. Number 2, the Lord was with Joseph. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அதுதான் அவனுடைய வெற்றி. And the man was successful, and he was in the house of the master, the Egyptian. 3ஆம் வசனம். His master Potiphar saw that the Lord was with him. கர்த்தர் யோசேப்போடு இருப்பதை ஒரு புறஜாதியான் கண்டு, ஆமென், and that the Lord made all he did to prosper in his hand. எகிப்தியர்கள் அந்த நாட்களில் பல்வேறு தெய்வங்கள், ஆங்கிலத்தில் சொன்னால் பாலித்தியிசம், too many gods, நிறைய தேவர்கள் நம்பினார்கள். ஆனால் அந்த எகிப்தியனாயிருந்த போத்திஃபார் யோசேப்பின் தெய்வமாயிருந்த ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவனை நம்பவில்லை. ஆனாலும் யோசேப்பினுடைய செயல்களை கண்டபோது அந்த மனுஷன் சொல்லுகிறான், கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறான். அதனாலதான் அவன் கைகளில் இருக்கிற எல்லாவற்றையும் செழுமையாய் கர்த்தர் மாற்றுகிறார். உங்க செழுமையின் ரகசியம் நம்பர் 1 என்ன தெரியுமாங்க? கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அந்த விசுவாசம் உள்ளவங்க பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறார். கீழே 4ஆம் வசனம் வருகிறேன். So Joseph found favor in the sight of his master and served him, that he made him overseer of his house. அவன் வீட்டினுடைய சகல அதிகாரத்தையும் யோசேப்பின் கையில கொடுத்தார். all that he had, including bank account. ஆமென். அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் யோசேப்பினுடைய ஆளுகையின் கீழ் வைத்தார். காரணம், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் நம்ம கூட இருந்தா நம்ம வாழ்க்கை எல்லா பங்கிலும் செழுமையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். 5ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. So it was from the time that he made him overseer of his house and all that he had, that the Lord blessed the Egyptian's house for Joseph's sake. யோசேப்பின் நிமித்தம் அந்த மனிதனின் வீட்டையும் சொத்தையும் சுதந்திரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். And the blessing was of the Lord was on all that he had in the house and in the field. பக்கத்து இன்னொரு முறை சொல்லுங்களா, அவர் என் கூடவே இருக்கிறார். 6ஆம் வசனம். He left all. ஏன் இதை திரும்ப திரும்ப ஒவ்வொரு வசனமா காட்டுறேன்னா, இந்த மனுஷன் எல்லா பக்கத்திலும் செழுமை பூத்து சாகும் வரைக்கும் நிறைவுள்ளவனா இருந்ததற்கு காரணம் கர்த்தர் யோசேப்போடு. எத்தனை பேர் இன்னைக்கு வாஞ்சிக்கிறீங்க, கர்த்தர் என் கூட இருக்கணும், நான் எல்லா நிலையிலும் செழுமையா இருக்கணும்? He left all in, okay, 6ஆம் வசனம். He left all he had in Joseph's hand. தனக்கு இருந்த எல்லாவற்றையும் யோசேப்பின் கையில் போத்திஃபார் கொடுத்தார். And he did not know what he had except for the bread which he ate. அவர் சாப்பிட்ட அப்பத்தை தவிர வேற எதை குறித்தும் அவர் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் யோசேப்பின் பொறுப்பில் கொடுத்தார். கர்த்தர் உங்க கூட இருந்தா வித்தியாசம். ஓகே, now Joseph was handsome in form. அந்த படிக்கும் போது ஜோசப் ரொம்ப ஹேண்ட்ஸமா அழகா இருந்தாராம் பார்ப்பதற்கு. நான் அவரை நினைக்கும் போது என்ன நினைச்சுக்கிறேன், போங்க பரவாயில்ல, சும்மா சொன்னேன் நான். ஜோசப் becomes in charge of all the house. நம்பர் 2 place போத்திஃபார் வீட்டில். சிறைக்கு போகிறார், அங்கேயும் நம்பர் 2 place. பரவோனின் அரமனைக்கு போகிறார், அங்கேயும் 2வது இடம். 39ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனம். சிறையில் இருக்கிறான் யோசேப்பு. பைபிள் என்ன சொன்னதுன்னு உங்களுக்கு காட்டுகிறேன். The keeper of the prison did not look into anything that was under Joseph's authority. யோசேப்பின் அதிகாரத்தின் கீழ் இருந்த எதையுமே சிறை அதிகாரி பார்க்கவில்லை. Because the Lord was with him. திரும்ப 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 பைபிள் ஒன்று சொல்லுகிறது, யோசேப்பு துன்பத்தில் கூட வெற்றிகரமாக இருந்ததற்கு காரணம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு இப்படி சொல்ல போறேன், நீங்க எது செஞ்சாலும் அது செழிக்கணும், அது நல்லா ஆயிடணும். குடும்பம், சந்ததி, பிள்ளைகள், வீடு, வியாபாரம், தொழில், வழிகள்,
படிப்பு எல்லாமே நல்லா ஆயிடணும். அதுக்கு ரகசியம் நான் நினைக்கிறேன், இதுல இருந்து எடுத்து சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், ஆனால் நீங்கள் எல்லா நிலையிலும் நலமாயிருப்பீர்கள். உங்க கெரியர்ல நல்லா இருப்பீங்க, உங்க ஊழியத்துல நல்லா இருப்பீங்க, பிசினஸ்ல நல்லா இருப்பீங்க, பிள்ளைகளை வளர்ப்பதுல நல்லா இருப்பீங்க. பக்க சொல்ல காரணம் என்ன தெரியுமாங்க? கர்த்தர் என்னோடு கூட. இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு போகும்போது அதை எப்படி பெற்றுக்கொள்ளணும் என்று அறியாமல் நம்ம சென்று விட கூடாது. God is with me. So point 1, the key to my prospering, நான் செழிப்பதற்கும் உயர்ந்து நிற்பதற்கும் காரணமாயிருப்பது தேவனுடைய பிரசன்னம். ஆமென். மீண்டும் மீண்டும் பைபிள் அதை சொல்லுகிறது. தேவனுடைய பிரசன்னம் என் கூட இருந்தால் நான் காரிய சித்தி உள்ளவனாய் இருப்பேன். இப்ப இங்க சொல்லப்படுகிற ஆங்கில வார்த்தை ப்ராஸ்பெரிட்டி, அப்படின்னா செழிமை. இந்த ப்ராஸ்பெரிட்டிக்கு ஒரு நெகட்டிவ் கன்னோட்டேஷன் இருக்கு. இதை நிறைய பேர் தப்பா காலங்களில் பேசி, ப்ராஸ்பெரிட்டி தப்பு கிடையாது, ஆனா நிறைய பேர் பேசுவது அக்யூரேட் கிடையாதுன்னு நம்புகிறேன். ஏன்னா அதனுடைய சத்தியங்களை சற்று மாற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். செழுமை அப்படின்னு நான் நினைக்கும் போது இன்னைக்கு அதனுடைய அர்த்தங்களை சொல்ல போறேன். எல்லா நிலையிலும் நம்ம நல்லா இருக்கணும். குடும்பம் நல்லா இருக்கணும், ஆமீன் சொல்றவங்களுக்கு, பிள்ளைங்க நல்லா இருக்கணும், வேலை நல்லா இருக்கணும், வழிகள் நல்லா இருக்கணும், உடல் நல்லா இருக்கணும். யாருமே அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுதான் செழுமை. அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த சபையில் இருக்கிறவங்கெல்லாம் ரோலெக்ஸ் வாட்ச் கட்டணும், 50,000 ரூபா பட்டுப்புடவை கட்டணும். ஏங்க 50,000 ரூபாய்க்கும் கட்டலாம், 5,000 ரூபாய்க்கும் கட்டலாம், அதெல்லாம் செழுமை. செழுமை என்பது வாழ்க்கையின் பகுதிகளை லட்சியக்காரை சேரும் வரைக்கும் நலமாய் வைத்து. ஸோ நான் வேதத்தை ஆழமாய் படிக்கும் போது பைபிள் நம்முடைய செழுமை குறித்து என்ன சொல்லுகிறது? நான் எல்லா நிலையிலும் கர்த்தருக்குள் நலமாயிருப்பதற்கு காரணம் கர்த்தர் என்னோடு கூட. அதை சரி பண்ணிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் சரி ஆயிடும்ன்றது யோசேப்பின் வாழ்க்கை சொல்லுகிறது. பாஸ்டர் இன்னும் நான் முன்னேறல, கவலைப்படாத, கர்த்தர் கூட இருக்கிறார் இல்லையா, இன்னும் ஒரு 13 வருஷம் இல்லைங்க, சிலருக்கெல்லாம் 1.5 வருஷம் அல்லது 6 மாசம் அல்லது 6 வருஷம், எனக்கு தெரியாது. கர்த்தர் நினைச்ச தூரத்தில் உன்னை தாயின் கருவில் பொருத்தும் போது என்ன லட்சியம் கண்டாரோ அங்கே உன்னை அமர வைத்து அழகு பார்ப்பார். இவன் பைபிள்ல ப்ராஸ்பெரிட்டிய கடவுள் சொல்றாரா அப்படின்னு பாக்குறேன். பைபிள் சொல்லதான் பார்க்கணும். அந்த வார்த்தைக்கும் பைபிளுக்கும் சம்பந்தம் இருக்கான இருக்குங்க. பைபிள் அதை தப்புன்னு சொல்லல. உங்களுக்கு காட்டுறேன். ஆதியாகமம் 26:12 உங்களுக்கு நல்லா தெரியும். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், பஞ்சகாலத்தில் அதே வருஷத்தில் 100 தனையாய் அறுத்தான். And the Lord blessed him. The Lord blessed him and the man began to prosper. என்ன வார்த்தை இங்கிலீஷ்ல? prosper. Amen. The man and continued prospering until he became very prosperous. Amen. He had possessions of flocks and possession of herds and great number of servants, so that the Philistines envied him. இன்னும் 2-3 வசனம் காட்டுறேன். பக்க சொல்லுங்க, கர்த்தர் என் கூட இருக்கார்ல, அதனால நான் எல்லா நிலையிலும் நல்லா இருப்பேன். 29:9 உபாகமத்தின் புஸ்தகம் 29:9 சொல்றார். Therefore keep the words of this covenant and do them, that you may prosper. அதே வார்த்தை தான் in all that you do. ஆமென். 2 ராஜாக்கள் 18:7 The Lord was with him and prospered him wherever he went. எங்கு போனாலும் அவரை கர்த்தர் செழுமையா வச்சுக்கிட்டாரா. காரணம் என்னன்னா, கர்த்தர் அவரோடு. இன்னைக்கு நான் பேசுற தலைப்பு நீங்க நல்லா கேட்கணும். நான் நல்லா இருப்பதற்கு காரணம் யாருங்க? கர்த்தர் என்னோடு. எல்லாம் கூட சொல்ல, கர்த்தர் என்னோடு கூட. பாஸ்டர் இதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல, பாஸ்டர் புதிய ஏற்பாட்டுல 3 யோவான் 2ஆம் வசனம், 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் 3 யோவான் பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி beloved I pray that you may prosper அப்படின்றார். in all things in health just as my soul prospers. இந்த வசனத்தை எழுதியவர் யார் தெரியுமாங்க? இயேசுவின் அன்பு சீஷன் யோவான். இருக்கீங்களாங்க? இயேசுவோடு கூட நடந்தவர், சீஷத்துவத்தை புரிந்தவர் சொல்கிறார், என் ஆத்துமா வாழ்வது போல். யாரோ ஒருத்தர் சொல்லல, இயேசுவின் சீஷனா இருந்தவர் சொல்கிறார், என் ஆத்துமா வாழ்வது போல் நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்து இருப்பேன். இங்கிலீஷ் வேர்ட் prosper.
நான் ப்ராஸ்பெரிட்டி பேசல. இப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும்னு இந்த ப்ராஸ்பர் என்ற வார்த்தையினுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கணும். ஆமென். கிரீக் மீனிங் போய் அலசி பார்த்தபோது என்னையே அது தூக்கி வாரி போட்டது. கிரீக் மீனிங் ஆஃப் ப்ராஸ்பர், செழிப்பு என்ற வார்த்தையினுடைய கிரேக்க வார்த்தையின் அர்த்தம் நல்லா கேட்டுக்கோங்க. என்ன ஒரு நிமிஷம் பாருங்க. ஒரு மனிதன் ஒரு வழியாய் போக, அந்த வார்த்தையின் அர்த்தத்தை சொல்றேன். பக்கம் சொல்லுங்க, செழிப்புன்னு சொல்லுங்களேன். அப்படின்னா என்னங்க அப்படின்னு, ஒரு மனிதன் ஒரு வழியாய் போகிறான். அந்த வழியாய் போகிறவனுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள், அதுதான் செழிப்பான் கிரேக்க வார்த்தையில. எல்லாம் சொல்லுங்க இங்கிலீஷ்ல, ப்ராஸ்பர், செழிமை. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு வழியா ஒருத்தன் போறான் பாரத்தோடு, அந்த பாரத்தோடு போகிறவனுக்கு உதவி செய்வது செழிமை என்ற வார்த்தைக்கு அர்த்தமாம். ஒரு இல்லையே சொல்வீங்கன்னு பார்த்தேன். இருக்கீங்களா யாராவது? ஒருத்தர் ரொம்ப பாரமா இருக்கிறாரு, நீங்க அவங்க கிட்ட போய் சொல்றீங்க, இந்த தூரம் தானே போனோம், கவலைப்படாதீங்க, அந்த பாரத்தை நான் சுமந்துக்கிறேன்னு சுமந்து அவரை சேர்க்க வேண்டிய கரையில நீங்க சேர்க்கிறீங்க பாருங்க, அதுக்கு தான் செழுமை என்று கிரேக்க வார்த்தையின் அர்த்தம். சொல்ல மாட்டீங்களா? இப்ப உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க ஒரு பிரயாணத்தில் இருக்கீங்க, ஒரு வழியா போகிறீங்க, கர்த்தர் உங்க கூட இருந்து அந்த வழியில சென்று உங்களை சேர்க்க வேண்டிய கரையில் சேர்த்து அழகு பார்ப்பார் பாருங்க, அதுதான் கர்த்தருடைய செழுமை. ஸோ நெகட்டிவா நிறைய செழுமையை பேசினதுனால ஜனங்கள் அதை தப்பா நினைக்கிறார்கள். பைபிள் செழுமையை போதிக்கிறது. நான் கிரேக்க அர்த்தத்தை சொன்னேன், எப்ரைய அர்த்தத்தை சொல்லுகிறேன். எப்ரைய மொழியில் அந்த ப்ராஸ்பர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, ஒரு நிமிஷம் பார்ப்பீங்களா? நான் இங்க நிற்கிறேன், நான் அங்க சேரணும், யாரோ ஒருத்தர் பின்னாடி வந்து என்னை தள்ளி என்னை சேர்க்க வேண்டிய கரையில அழகாக சேர்க்கிறார், அதுதான் செழிப்புக்கு அர்த்தம். பக்க சொல்லுங்க, அவர் என் கூட இருக்கிறனால நான் போய் சேர்ந்துருவேன். இதுதான் பைபிள் அர்த்தம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ரோலெக்ஸ் வாட்சும் மெர்சிடஸ் பென்ஸும் கிடையாது, அது நம்ம சேர்த்துக்கிட்டோம். நம்ம சேர்த்ததுனால நிறைய பேர் அந்த செழுமையை தப்பா நினைக்கிறாங்க. இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அவர் உங்க கூட இருக்கிறனால நீங்க காரிய சித்தி உள்ளவர்களா இருப்பீர்கள். நீங்கள் துன்பத்தில் இருந்தால் கூட அங்கேயும் நீங்க நலமா இருப்பீங்க. வாழ்க்கையின் எல்லா பங்கிலும் கர்த்தர் நல்லா உங்களை மாத்தி, நீங்க பிறருடைய பாரத்தை சுமப்பது மட்டுமல்ல, உங்களை கர்த்தர் தள்ளி எங்க சேர்க்கணுமோ அங்க சேர்த்து கர்த்தர் அழகு பார்ப்பார். இப்ப செழுமைக்கு ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? நம்பர் 2, நேரம் நமக்கு மிக குறைவு பாருங்க. நம்பர் 2, அவர் உங்க கூட இருக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? அது ரொம்ப முக்கியம் பாருங்க. அவர் உங்க கூட இருக்கணும்னா நான் நம்புகிறேன், கீழ்ப்படிதல் உள்ளவர்களோடு கர்த்தர் கூட இருப்பார். 7 7 2 3 4. ஓகே, இன்னொரு வாட்டி, யாரோடு கர்த்தர் கூட இருப்பாரு? கீழ்ப்படிதல் உள்ளவரோடு கர்த்தர் கூட இருப்பார். 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 Chronicles 17 and verse 3. Now the Lord was with Jehoshaphat because he walked in the former ways of his father David and he did not seek the Baal. பாகாலின் தெய்வங்களை தேடாமல் தன் தகப்பனின் தாவீதின் வழிகளில் யெகோஷாபாத் நடந்ததனால் கர்த்தர் அவனை என்ன செய்தாராம்? ஆசீர்வதித்தாராம். ஆமென். கர்த்தர், நல்லா படிங்க. Now the Lord was with Jehoshaphat. கர்த்தர் யெகோஷாபாத்தோடு கூட இருந்தார். பக்கம் ஏன் இருந்தாரு? அவன் தகப்பன் வழியில நடந்தார். ஷார்ட்டா சொல்லட்டுமாங்க, யெகோஷாபாத் கீழ்ப்படிந்ததுனால கர்த்தர் அவனோடு கூட இருக்கீங்களாங்க? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, 1 சாமுவேல் 18:14 இப்படி வாசிக்கிறோம். 18:14 1 Samuel, and David behaved wisely in all his ways. தாவீது தன் வழிகளில் எல்லாம் ஞானமாய் நடந்து கொண்டானாம், அதனால கர்த்தர் அவனோடு கூடவே இருந்தார். இன்னொரு வாட்டி கேட்கிறேன்னு சொல்லுங்க, செழிக்கணும்னா என்னங்க வேணும்? கர்த்தர் கூட இருக்கணும். அவர் கூட இருக்கணும்னா நீங்க என்ன செய்யணுங்க? கீழ்ப்படினோங்க. சோ தாவீது எல்லா வழியிலும் ஞானமாய் நடந்தார்னா தாவீது கீழ்ப்படிந்தான், அதனால கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் உங்க கூட இருப்பாரானால் நீங்கள் எல்லா வழியிலும் செழுமையாய்த்தான் இல்லையா சொல்வீங்கன்னு நினைச்சேன். ஹல்லேலூயா. இப்ப இன்னொரு வசனத்தை காட்டுறேன். அதே 18ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனம். 1 சாமுவேல் 18:12. Now Saul was afraid of David. தாவீது சவுலுக்கு பயப்படணும், இப்ப சவுல் தாவீதுக்கு பயப்படுகிறார். காரணம், the Lord was with David but had departed from Saul. நல்லா படிச்சீங்களா? தமிழாக்கம் சொல்லிவிட்டு விளக்கம் சொல்றேன். சவுல் தாவீதை கண்டு பயப்படுகிறான். ஏன்னா கர்த்தர் யாரோடு இருந்தாராம்?
தாவீதோடு இருந்தாரு. ஆனா சவுலை விட்டு கர்த்தர் என்ன செய்தாராம்? விலகினாராம். இதுக்கும் விளக்கெல்லாம் நிறைய சொல்ல வேண்டும், உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருந்தாராம், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னொரு மனுஷனை விட்டு என்ன செய்தாராம்? விலகினாராம். விலகினவர் காலி ஆயிட்டாரு, கூட இருந்தவர் செழிச்சிட்டார். இப்போ நான் திரும்ப போறேன். உங்க செழுமைக்கு ரகசியம் நாங்க கர்த்தர் உங்க கூட இருக்கணும். கர்த்தர் உங்க கூட இருக்கணும்னா நீங்க என்ன செய்யணுங்க? அவர் வழிகளில் கீழ்ப்படிந்து நடந்தால் அவர் உங்க கூட. ஆமென்லாம் வரமாட்டேங்குதே. ஓகே, நான் உங்களை கேள்வி கேட்கிறேன், நீங்க அறிவுள்ளவங்க காலைல பதில் சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். சவுலை விட்டு ஏன் கர்த்தர் விலகினார்? கீழ்ப்படியாமை. தாவீதோடு ஏன் கர்த்தர் இருந்தார்? கீழ்ப்படிதல். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சோ யார் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க கூட கர்த்தர் இருப்பார். கர்த்தர் அவங்க கூட இருப்பதனால அவங்க எல்லாத்திலையுமே நலமாக இல்லையா சொல்வீங்க. இன்னொரு வசனத்தை காட்டுறேன், சீக்கிரமா நேரம். உபாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், 11:26 of the book of Deuteronomy சொல்றார், behold I set before you today a blessing and a curse. அந்த blessing அப்படினா நான் இப்படி சொல்றேன், ஒரு ரிவார்ட், ஒரு பரிசு. curse என்பது ஒரு விளைவு. ஆமென். யாரெல்லாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறாங்களோ, இப்படி சொல்லட்டுமாங்க, அவங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார், ஒரு ரிவார்டு கொடுப்பார், ஒரு பரிசு கொடுப்பார், செழுமை கொடுப்பார், ஆரோக்கியத்தை கொடுப்பார், அல்ல வாடவர் கொடுப்பாரு. யார் கீழ்ப்படியிலையோ அவங்களுக்கு என்ன கொடுப்பாராம்? அதன் விளைவுகளை கொடுப்பார். சோ கீழ்ப்படுகிறவங்களுக்கு ஆசீர்வாதம், பலனை கொடுப்பார். கீழ்ப்படியாதவர்களுக்கு என்ன கொடுப்பாரு? ஓகே, சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும் எனக்கு. 11:28 நீங்க கர்ஸ் அப்படி சொல்ல, and the curse if you do not obey. நீங்க எனக்கு கீழ்ப்படியலனா பலன் விளைவுகள் உண்டு, நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா பலன்கள் உண்டு. நான் மாத்தி பேசுறேன், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கீழ்ப்படுகிறவங்க எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பலன்கள் உண்டு. கீழ்ப்படியாதவர்களுக்கு விளைவுகள் உண்டு. கீழ்ப்படியாதவங்களுக்கு என்ன உண்டு? விளைவுகள் உண்டு. கீழ்ப்படுகிறவங்களுக்கு என்ன உண்டு? சிந்தையை திறக்க மாட்டீங்க. ஸோ கர்த்தர் உங்க கூட இருப்பார். அவர் ஒரு நாள் உங்களை விட்டு விலக மாட்டார். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? நான் உன்னை விட்டு சொன்னாரா இல்லையா? அப்ப அவர் நம்ம கூட இருக்கணுமா? அப்ப நம்ம அவர் வழிகள் என்ன செய்யணும்? நடக்கணும். சவுல் கீழ்ப்படியில, கர்த்தர் விலகினார். தாவீது கீழ்ப்படிந்தான், கர்த்தர் கூட இருந்தார். அதனால நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயது உள்ளவனானேன், ஆனால் நீதிமான் கைவிடப்படுவதும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிவதும் நான் கண்டதில்லை, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று எழுதி முடிக்க முடிந்தது. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பக்கத்துல அவர் என்னை விட்டு விலகவே மாட்டார். பெஸ்ட் எக்ஸாம்பிள் பைபிள் என்ன தெரியுமாங்க? ஆதாம் ஏவாளுக்கு கர்த்தர் முதல் பிள்ளை கொடுத்தார். முதல் பிள்ளை பேர் நாங்க இயேசுவே ரட்சகர். பரவாயில்ல. காயின். இன்னொரு பிள்ளை பேர் நாங்க ஆபேல். காயின் ஆபேல் என்ன பண்ணிட்டாரு? கொலை பண்ணிட்டார். உடனே கர்த்தர் வந்து காயின் என்ன செஞ்சாருங்க? சந்திச்சாருங்க. இறங்கி வந்து சந்திச்சு, ஆமென், என்னடா பண்ணிட்டேன்னு கேட்டார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஏன் உன் சகோதரனை கொன்னேன்னு கேட்டார். நான் என்ன ஆபேலுக்கு என்ன வேலைக்காரனா அல்லது கீப்பரா அப்படின்னு கேட்டார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? அவன் கொலை செஞ்ச போதிலும் என் ஆண்டவர் கொலையக்காரன்னு தள்ளாம அங்க வந்து நின்று ஏன்டா இப்படி செஞ்சேன்னு கேட்டாரு. அப்பா நான் தெரியாம செஞ்சிட்டேன்பான்னு சொல்லி இருந்தா சரித்திரமே மாறி இருக்கும். சொல்ல மாட்டீங்க நீங்க. 3 பேரை தட்டி சொல்லுங்க, அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்ல, என்னை கைவிடுவதும் இல்ல, அவர் என் கூட இருப்பாரு. ஏன்னா நான் அவருக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பி நான் நடக்கிறேன். அவர் என்னோடு இருப்பாரானால் யோசேப்பை போல நான் காரிய சித்தி உள்ளவனாய் இருப்பேன். முடிச்சிடுறேன். ஸோ இப்போ என்னென்ன சொன்னேன்னு உங்க ஞாபகத்தில் கொண்டு வரேன். ஒன்று, கர்த்தர் கூட இருந்தா நீங்க எப்படி இருப்பீங்க? செழுமையா இருப்பீங்க. கர்த்தர் கூட இருக்கணும்னு நீங்க என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். இப்போ 3வது போயிடலாம். 3வது, கீழ்ப்படினா உங்களுக்கு என்ன வேணும்? பக்கத்தில் கேளுங்க. கீழ்ப்படினா பைபிள் பிரகாரம் பேசுறேன். உங்களுக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். விசுவாசம் உள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? இன்னைக்கு காலையில சர்ச்சுக்கு வந்தா எனக்கு நிறைய விஷயம் நல்லா ஆகும்னு நீங்க விசுவாசித்ததுனால நீங்க என்ன செஞ்சீங்க? வந்தீங்க. இப்போ திருப்பி போட்டுமா? போனா என்ன, போவாட்டினா அப்படின்னு நினைச்சவங்க இன்னைக்கு என்ன செய்யல? ஸோ பிலீவிங் இஸ் ஃபெய்த். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஸோ என்னுடைய கீழ்ப்படிதலுக்கு நான் இன்னைக்கு எழுந்து காலையில் குளிச்சு
சில ராத்திரியே தூங்காம உட்காந்து காலையில சர்ச்சுக்கு போனோன்னு புறப்பட்டு இவ்வளோ தூரம் ஏன் வந்தீங்கன்னா உங்க கீழ்ப்படிதல். ஆனா நீங்க ஏன் கீழ்ப்படிங்க? வந்தா என்ன கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாசம் தான் உங்களை கொண்டு இருக்கீங்க நினைக்கிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஸோ பிள்ளைகள் கீழ்ப்படிவார்கள், சில பிள்ளைகள் கீழ்ப்படிய மாட்டார்கள். ஸோ கீழ்ப்படிந்தாலும் விளைவுகள் உண்டு, கீழ்ப்படியலனாலும் விளைவுகள் உண்டு. ஸோ கொலோசியர் 3:22 நேரம் நமக்கு இல்லை பாருங்க, வாசிக்கணும். 3:22 வாசிக்கிறோம். ஒருவன் knowing that from the Lord you will receive the reward of the, நீங்கள் எல்லாரும் சுதந்திரத்தினுடைய பலன்களை பெற்றுக்கொள்வீர்கள் என்று கீழ்ப்படுகிறவர்கள் குறித்து, வேலைக்காரர்களை குறித்து கொலோசியர் 3 வாசிக்கிறோம். உங்களை ஒரு கேள்வி திரும்ப கேட்கிறேன். ஒரு விவசாயி ஏன் விதைக்கிறான்? ஒரு அம்மா உட்காந்து ஏன் விதைக்கிறான்? ஏன் விதைக்கிறான்? அறுவடை வரும் என்று அவருக்கு என்ன இருக்கு? விசுவாசம் இருக்கு. அதனால அவர் விதைக்கிறார். ஆமென். அடுத்த வருஷம் எனக்கு நம்ம தசம பாகம் காணிக்கைகள் கொடுக்கிறோம், பாட்டு பாடுறோம், ஆராதிக்கிறோம். ஏன் செய்யறோம்? கடவுளை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறோம். ஸோ உங்க கீழ்ப்படிதலுக்கு காரணமா இருப்பது என்னங்க? விசுவாசம். இருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். அதனால தான் இன்னும் உட்கார்ந்துருக்கும். கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். நான் இந்த ஜெப நாள் 10 நாள் போவேன், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது என்னங்க? அது விசுவாசம். அந்த விசுவாசம் இருக்கிறனால நீங்க என்ன செய்றீங்க? கீழ்ப்படுறீங்க. ஆமென். இந்த காலத்தில் இந்த பழங்காலத்து ஹீட்டர் இருக்கும் பாருங்க. நான் ஹோட்டல்லாம் போய் தங்கும் போது அந்த காலத்தில், இப்போலாம் ரொம்ப நவீனமயமாயிடுச்சு. அப்போது காலையில் குளிச்சுட்டு மீட்டிங் போனோம். அவங்க திறந்து பார்த்தா ஐஸ் மாதிரி தண்ணி வரும். அந்த ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணியோ, தண்ணி ஐஸ் மாதிரி, சார் திறந்து விடுங்க சார். வரும் சார். திறந்து விட்டுட்டு நின்றுட்டே இருப்போம். 10 நிமிஷம் 20 நிமிஷம் தண்ணி போய்கிட்டே இருக்கும். ஆனால் 10-20 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன செய்யுங்க? மெல்லமாக சூடு தண்ணி வரும். அந்த மாதிரி வந்துட்டே இருங்க, நின்றுட்டே இருங்க. சூடு தண்ணி வர வேண்டியது சரியான நேரத்தில். ஏன் நம்ம காத்திருக்கிறோம்? காரணம் விசுவாசம். ஸோ இப்போ சொல்றேன், செழுமைக்கு காரணம் நாங்கள், கர்த்தர் கூட இருக்கிறார். அவர் கூட இருப்பதற்கு காரணம் உங்களுடைய கீழ்ப்படிதல். உங்க கீழ்ப்படிதல் காரணம் நாங்கள் உங்க விசுவாசம். நல்லா எழுதி வச்சுக்கோங்க இந்த படிகளை, நீங்க ஒரு நாளும் மறக்கவே கூடாது. யோசேப்பு அதை செய்தான். ஆமென், ஹல்லேலூயா. அங்கே கீழ்ப்படுகிறவர்கள் இளைப்பாறுதல் பிரவேசித்தார்கள், கீழ்ப்படியாதவர்களோ அவிசுவாசத்தின. இங்கிலீஷ்ல காட்டுறேன், அறிவுள்ளவர்கள் மட்டும் நீங்க பார்க்கலாம். எல்லாரும் பாருங்க. Hebrews 3:18 and 19. Let me read in English for understanding and I finish. கீழ்ப்படிதலையும் விசுவாசத்தையும் காட்டுறேன். And to whom did he swear that he would not enter his rest, but to those who did not obey. கீழ்ப்படியாதவர்கள் அவர்கள் இளைப்பாறுதல் பிரவேசிக்கவில்லை, சுதந்திரத்தில் பிரவேசிக்கவில்லை. 19ஆம் வசனம். So we see that they could not enter in because of unbelief. ரெண்டத்தையும் படிச்சிருந்தா நீங்க புரிஞ்சுப்பீங்க. கீழ்ப்படியாததுனால முதல் வசனம் சொல்ற அவங்க பிரவேசிக்கல, அடுத்த வசனம் சொல்றாரு அவங்க அவிசுவாசத்தினால அவங்க பிரவேசிக்கவில்லை. ரெண்டையும் அழகா கொண்டு வர்றாரு. அதுல நீங்க புரிஞ்சுக்கலாம், நீங்க பிரவேசிக்காமல் இருப்பதற்கு காரணம் என்னங்க? அவிசுவாசம். ஸோ விசுவாசம் உள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? கீழ்ப்படிவார்கள். கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் பலன்களை கொடுப்பார், கீழ்ப்படியாதவர்களின் விளைவுகளையும் நம்ம பார்க்கிறோம். ஸோ இஃப் யூ ஒபே, இந்த குழந்தைங்க நமக்கு ரொம்ப பாடம் கற்றுக் கொடுப்பாங்க. சில நேரம் பார்த்துருக்கீங்களா? ஒரு குழந்தை கிட்ட சொல்றோம், டேய் இதை கிளிக்காதரா அப்படின்னு சொன்னா அது இன்னும் கிளிக்கும். டேய் சொல்றேன்ல கிளிக்காத அப்படின்னு இப்படி திரும்பி நம்மளை பார்த்துட்டு அது கிழிச்சிட்டே இருக்கும். நான் ஒரு டெஸ்ட் மாத்தி போட்டு பார்த்தேன். இது திட்டுறதை விட்டுட்டு என்ன பண்ணுவோம், ஒரு பெரிய சாக்லேட், டேய் கிளிக்கலைன்னா என்ன தருவேன், உடனே நிறுத்திச்சுங்க. அது சஸ். ஏன் தெரியுமா நம்ம கடவுளை தேடுறோம்? அதுக்காக இல்லைனாலும் என் பலன்கள் எனக்கு உண்டுன்னு தெரிஞ்சு என் விசுவாசம் என்ன செய்துங்க? கீழ்ப்படிய வைக்குது. முடிச்சிடுறேன், திரும்பவும் போறேன். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஸோ காரிய சித்திக்கு காரணமா இருப்பது கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். கர்த்தர் உங்க கூட இருக்கணும். நீங்க என்ன செய்யணும்? கீழ்ப்படினோம். அந்த கீழ்ப்படிதல் வருவதற்கு காரணம் உங்களுடைய விளக்கி இருக்கேன். ஓரளவுக்கு நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேரம் நம்ம அங்கே கடந்து போகுது. கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். ஸோ த கீ, என் செழுமைக்கு திறவுகோல் தேவ பிரசன்னம்,
தேவ பிரசன்னம் என் கூட இருப்பதற்கு திறவுகோல் கீழ்ப்படிதல். என் கீழ்ப்படிதலுக்கு திறவுகோல் நான் கர்த்தரை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். 4வது பக்க சொல்லலாம். ஏன் தெரியுமா விசுவாசிக்கிறேன்? ஏன்னா விசுவாசம் எப்படி வரும்? எப்படி வரும்? பரவாயில்ல, பெரிய விசுவாசம் கேள்வினால வருகிறது. கேள்வி கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. ஸோ என் விசுவாசத்திற்கு திறவுகோல் என்னன்னா, இந்த வசனத்தை நான் அனுதினமும் வாசிக்கிறேன். முடிச்சிட்டேன் செய்தி, நீங்க வீட்டுக்கு போயிடலாமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ரோமர் 10:17. ரோமர் 10:17. Faith comes by hearing and hearing and hearing and hearing by the word of God. இப்போ நான் பின்னாடி இருந்து முன்னாடி போறேன், நீங்க ஆமேன்னு சொல்லிட்டே வந்தீங்கன்னா வசனம் அனுதினமும். பைபிளை திறந்து டெய்லி வாசிக்கிறீங்க. கோஷி பாஸ்டருடைய செய்தியை நீங்க கேட்குறீங்க. வாரத்தில் 4 முறை வந்து கேட்குறீங்க. கேட்பதனால உங்களுக்கு என்ன வருது? விசுவாசம் வருது. விசுவாசம் வர்றதுனால நீங்க என்ன செய்றீங்க? கீழ்ப்படுறீங்க. நீங்க கீழ்ப்படிதனால உங்களுக்கு என்ன வருது? தேவ பிரசன்னம் வருது. கூட இருக்கிறாரு. அவர் கூட இருப்பதனால உங்களுக்கு என்ன வருங்க? நீங்க எல்லா நிலைகளும் செழுமையாய் இருப்பீர்கள். புரிஞ்சவங்க தான் நல்லா ஆமீன் சொல்லியிருக்கணும். இதுதாங்க உங்களுடைய ரகசியம். ஹல்லேலூயா. So prospering comes by doing the word of God. அந்த கர்த்தருடைய வார்த்தையை செயலாக்கத்தில் கொண்டு வருவதனால் தான் என் வாழ்க்கை செழிக்கிறது. ஆனால் அந்த வார்த்தை எனக்கு எங்க கிடைக்கும்? கேள்வினால் கிடைக்கிறது. பக்க சொல்ல, நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம படிக்காம என்னால் இருக்கவே முடியாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்படி ஒரு நிமிஷம் பாருங்க. எப்பெல்லாம் நீங்க செய்தியை கேட்குறீங்களோ, எப்பெல்லாம் இந்த சர்ச்சில் வந்து உட்கார்ந்து இந்த பைபிள் இருக்கிற பைபிள் பேஸ்ட் சர்மனை கேட்குறீங்களோ, அப்பொழுதெல்லாம் உங்க விசுவாசம் இன்னொரு அளவு கட்டிட்டே தான் இருக்கிறார். அதனால ஒரு வாரம் கூட நீங்க கேட்காம இருக்கவே, 10 நாள் முன்னாடி சாப்பிட்ட சிக்கன் கறியில் இந்த வாரம் உயிரோடு இருக்க முடியாது. அனுதினமும் சரீரத்திற்கே ஆகாரம் தேவைனா, உங்க ஆவிக்கும் அனுதினமும் ஆகாரம் தேவை. இதை படிக்கும் போதெல்லாம் விசுவாசம் இன்னொரு அளவு வளருகிறது. ஏன்னா விசுவாசம் கேள்வினால் வருகிறது. கேள்வி கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஸோ விசுவாசத்தை பலப்படுத்த the easiest thing in the world. உலகத்தில் நீங்க எங்கும் போன, இஸ்ரவேல் கூட போனோன்னு சொல்லுங்க, நீங்க பைபிளை படிக்கணுங்க, சத்தியத்தை கேட்கணுங்க. இதை கேட்கும் போது கடவுள் உங்களை வெற்றியில நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். ஜோசப்னுடைய துவக்கம் கனவோடு தொடங்கினார், பலவர்ண அங்கியோடு தொடங்கினார், உபத்திரவத்தில் போகிறார். ஆனா உபத்திரவத்திலும் அவன் சோர்ந்து போகல, செதறல, உடையல. கொஞ்சம் தூரத்தில் அசாதாரணமான ஒரு கரையில் கர்த்தர் அவனை உயர்த்திட்டார். இங்கிலீஷ்ல சொன்ன எக்ஸ்ட்ரா ஆர்டினரி டெஸ்டினி. அந்த குடும்பத்தில் பிறந்த எவருக்கும் இல்லாத ஒரு உயரத்தை கர்த்தர் ஜோசப்புக்கு கொடுத்தார். இப்ப நான் காரணத்தை சொல்லி முடிச்சேன். காரணம் என்னங்க? கர்த்தர் கூடவே ஏன் கூட இருந்தார்? அவன் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதலுக்கு காரணம் என்னங்க? என் விசுவாசம். என் விசுவாசத்துக்கு காரணம் என்னங்க? என் கர்த்தருடைய வார்த்தை. இந்த ப்ராசஸ் நீங்க ஸ்ட்ராங்கா வச்சு பாருங்களேன். நான் சொல்றேங்க, எல்லாத்திலையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கற்பக்கனி ஆசீர்வாதமா இருக்கும். சீக்கிரம் நீங்க சங்கீதம் 128 எழுதி முடிப்பீங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் மனைவி வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடி, உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ கன்றுகள், உன் கையின் பிரயாசமாகிய செல்வத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். சீயோனிலிருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் செழுமையும் காண்பாய் என்ற வார்த்தையில கர்த்தர் எல்லா பக்கத்திலும் ஓகே. உங்க நினைவுக்கு கொண்டு வந்து முடிக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, செழுமை. அப்படின்னா கிரேக்க மொழியில எங்க ப்ராஸ்பர் என்ற வேர்டுக்கு என்னங்க அர்த்தம்? ஒரு வழியாய் ஒரு மனிதன் பாரத்தோடு போகிறான், அந்த மனிதனுடைய பாரத்தை சுமந்து அவனை கரையில் சேர்ப்பதுதான் செழுமை. எபிரேய மொழியில் அதற்கு என்னங்க அர்த்தம்? ஒரு வழிக்கு போறீங்க, ஒரு லட்சியக்கார போறீங்க, பின்னே ஒருவர் நின்று உங்களை தள்ளி அங்கே போய் சேர்க்கிறார், அதுதான் செழுமை. கற்ற வாட்சும் மெர்சிடிஸ் பென்ஸும் அல்ல செழுமை. செழுமை என்பது கர்த்தர் என்னோடு
கூட இருப்பதனால் நான் துன்பத்திலும் நான் சிறைச்சாலையிலும் கூட நான் காரிய சித்தி உள்ளவனாய், நான் கர்த்தரை நம்புறேன்னு சொல்றவங்க எல்லாம் கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? நீங்க பிரகாசிப்பீங்க, நீங்க நலமாயிருப்பீங்க, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். இந்த 4 வார்த்தைகள் ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆழமாய் பேச வேண்டியவைகள், ஆனா சுருக்கமாய் புரிந்து கொள்ளும் அளவிற்கு உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஆகையால் சுபாவ தன்மைகளில், கேரக்டர்ல நீங்க வளரணும். யோசேப்பினுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு ஒரு ரகசியம், துன்பத்தில் சுபாவம் சிதறாமல், வாழ்க்கை சிதறாமல் நம்பிக்கையோடு காத்திருந்தான். கர்த்தர் அவனை வாழ வச்சு அவனுக்கு கர்த்தர் கொடுத்த கனவின் உயரத்தில் ஒரு நாள் அவளை வைத்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை தாயின் கருவில் பொருத்தும் போது தேவன் நினைச்ச நிரூபணத்துல கண்டிப்பாக நான் நடந்து சேருவேன், அந்த தூரத்திலும் உயரத்திலும் நான் நிற்பேன்னு நம்புறவங்க மட்டும் கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? God bless you with these words. Shall we stand in the presence of God? That's all I got for you today. Thank you so much. Hallelujah, Lord. இந்த தேவன் கொஞ்சம் லோவர் ஸ்கேல் கொடுப்பீங்க. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். கொடுங்களேன். Hallelujah, Lord. கையை நல்ல மேல உயர்த்தி ஒரு நிமிஷம் ஜெபத்தோடு நில்லுங்க பார்க்கலாம். அவர் சமூகத்துல கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தான். அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். கர்த்தர் கூட இருந்ததுனால செழுமை கண்டான். கூட இருப்பதற்கு காரணம் பைபிள் சொல்லுகிறது, தாவீது தன் தகப்பன்மார் வழிகளில் நடந்தான். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தான். சவுல் கீழ்ப்படியில, கர்த்தர் அவனை விட்டு விலகினார். கீழ்ப்படிதலுக்கு ரகசியம் எபிரேய நிருபக்காரன் சொல்கிறான், அவிசுவாசத்தினாலும் கீழ்ப்படியாமையினாலும் அவர்கள் சுதந்திரத்தில் அவர்கள் என்ன செய்யவில்லை? பிரவேசிக்கவில்லை. விசுவாசம் தான் கீழ்ப்படிதலை தூண்டுகிறது. விசுவாசம் இருக்கனால் நீங்க வந்தீங்க இன்னைக்கு, அது கீழ்ப்படிதல். அந்த விசுவாசத்தை தூண்டுவதும் வளர்ப்பதும் வேறொன்றுமல்ல, உங்க கையில் இருக்கிற பைபிள், திருவசனம். விசுவாசம் கேள்வியினால் வருகிறது, கேள்வி கர்த்தருடைய வார்த்தையினால் வருகிறது. வசனத்தின் மேல் நிலைத்திருங்கள், வெற்றியோடு கர்த்தர் உங்களை நடத்துவார். 2 கரங்களை மேல உயர்த்தி, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன், அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பு, காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. தேவனாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வரும் தீ அழைப்பார். தேவனாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வரும் தீ. கமான், கரங்களை மேல உயர்த்தி, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். நல்ல ஆண்டவரே, காலை வேளைக்கு நன்றிப்பா. உம்மோடு நாங்க இருக்கணும், ஆனா நாங்க நிறைய நேரம் உம்மை விட்டு விலகுறோம். அதுதான் எங்க மனுஷீகம். ஆனா நீர் எங்களை விட்டு ஒரு நாளும் விலகுவதில்லப்பா. விலகாம இருக்கும் போதுதான் வாழ்க்கை வெற்றி. அந்த விலகாம இருக்க சில சாதாரண படிகளை நாங்க தியானிச்சிருக்கோம். வார்த்தை நிலைத்திருந்து செழுமையோடு கூட இன்றைக்கும் வாழ்ந்திட உங்க அனுக்கிரக சிறகின் கீழ் ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளுங்க, வெற்றியோடு நடத்துங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் முறை உங்க சமூகம் எங்க கூட இருந்து சாட்சிகளை எழுதி முடிக்கும் பாக்கியத்தில் எங்களை வெற்றியோடு நடத்திருங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே,
சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக.